முதல்வர் வேட்பாளர் செங்கோட்டையன் அலரும் இபிஎஸ். எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்திலையும் அமைச்சர்களில் ஒருவராகவும் போர்ப்படை தளபதிகளில் ஒருவராகவும் செங்கோட்டையன் இருந்து வந்தார். அவர் முகவரி கொடுக்கப்பட்டவர் தான் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பாஜக கூட்டணி திட்ட இறுதி செய்யப்பட்ட விட்டதாகவே பிஜேபி தரப்பு நம்பிக்கையோடு காய் நகர்த்தி தொடங்கிவிட்டது. அதன்படி தேசிய ஜனநாயக கட்சியின் முதல்வர் வேட்பாளராக செங்கோட்டையனை முன்னிறுத்த பாஜக முடிவு செய்து அதிமுகவில் இப்போது உள்ள முக்கிய சில தலைவர்களிடம் முதல்கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டது. இம்முடிவுக்கு கங்கு மண்டலத்தை சேர்ந்த அதிமுகவின் முக்கிய தளபதிகள் வேலுமணியும் தங்கமணியும் கூட ஆதரவு தானா. மேலும் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் சிலர் இபிஎஸ் மீது கடும் அதிருப்தியில் இருப்பதை பிஜேபி இந்த முதல்கட்ட காய் நகர்த்தலில் கண்டு ஆனந்த அதிர்ச்சி அடைந்துள்ளதாம். இம்முடிவுக்கு இபிஎஸ் மீது அதிருப்தியில் சில அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு டபிள்யூஓகேவாம். தமிழகத்தின் அதிமுக சீனியர் அரசியல் தலைவரும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் நம்பிக்கை பெற்ற செங்கோட்டையனை முதல்வர் வேட்பாளராகவும் அவருக்காக பிரச்சாரம் செய்யவும் அண்ணாமலை உள்ளிட்ட பல கூட்டணி கட்சி தலைவர்கள் மகிழ்ச்சியுடன் சம்மதம் தெரிவித்துவிட்டார்களாம். இதன் காரணமாகத்தான் செங்கோட்டையன் களம் இறங்கியுள்ளார் என அதிமுக தரப்பு ராராக்கள் தெரிவிக்கின்றனர். அதிமுக, பாஜக, பாமக, ஓபிஎஸ் அணி, தேமுக அணி, புதிய தமிழகம், ஐஜேகே, தமாக, ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம் என ஒரு பிரம்மாண்ட அணியை அமைத்து திமுக கூட்டணியை வீழ்த்த டெல்லி வியூகம் வகுத்துள்ளது பிஜேபி. மேலும் பிஜேபியின் ஜெயலலிதா பார்முலா ஒன்றையும் இம்முறை கையில் எடுத்துள்ளதாம். அது எப்படி? திமுக வாக்குகளை பிரிக்க 2016 சட்டமன்றத்தில் விஜயகாந்த் வைகோ கொண்டு மக்கள் நல கூட்டணியை அமைய செய்து அரசியலில் சதியாட்டம் ஆடினார்களோ அதே போன்ற ஒரு ஆட்டத்தை தாவேகா கட்சியின் விஜயின் தலைமையில் மக்கள் நல கூட்டணி போன்ற ஒரு திமுக வாக்குகளை சிதறடிக்கும் கூட்டணியை உருவாக்கிவிடவும் பேச்சுவார்த்தை பணம் பார்த்து தொடங்கிவிட்டனவாம். பிஜேபி செயல்படுத்த நினைக்கும் சகுனியாட்டம் நடத்த விஜய் தலைமையில் ஒரு அணி அமைத்துவிட்டால் வெற்றி உறுதி என கருதுகின்றனர் பிஜேபி தான். ஆனால் பிஜேபி கணக்கு திமுக அஸ்திரமாக எதிர்க்கிறதுக்கு சிபிஐ, அமலாக்க பிரிவு, வருமான வரி மூன்று அம்புகளையும் அவங்க கையில் இருக்கிற அதிகார சக்தியை வச்சு வீழ்த்தத்துக்கு பிஜேபி முயற்சி எடுக்குது. இது எதற்கு ஜனங்க கிட்ட திமுகவுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கி ஆயிடுச்சுன்னா தேர்தலில் சந்திச்சிடலான்னு ஒரு கனவு. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழன் எஃகு சக்தி கொண்டவனுங்க. நீ எந்த அம்பு விட்டாலும் ராமாயணத்தில் வர அம்பு மாதிரி பதில் அம்பு விட்டுருவானுங்க. அந்த அம்பு எல்லாம் உடஞ்சி செதறிடும். இந்த அமலாக்க பிரிவு, வருமான வரி, சிபிஐ இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டான். இதெல்லாம் வழக்கு போட்டாலே அவன் செத்தா அந்த வழக்கு க்ளோஸு. எவன் பேரில் வழக்கு போட்டாலும் அவன் செத்தா அவன் வழக்கு க்ளோஸு. இது சொத்து தகராறு மேட்ரு இல்லை. இந்த மாதிரி ஒரு உயிர் போனால் 100 உயிருக்கு அந்த ரத்தத்தினுடைய கிருமிகளை பாய்ச்சிட்டு போயிடுவான் திமுககாரன். பிஜேபி தப்பு கணக்கு போடுது. பிஜேபியின் இந்த பிரம்மாண்ட கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் பட்சத்தில் 3 வருட காலத்திற்கு செங்கோட்டையன் முதல்வராக இருப்பார். 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்திற்கு அமலுக்கு வருமானால் அந்த தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலை நிறுத்தப்படுவாராம். கனவு காண்றாங்க. இப்படிலாம் கனவு காண்றாங்க. இறுதி காட்சிகள் நெருங்கி கொண்டிருக்கின்றன. பாவம் இபிஎஸ் பதறி போய் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் சில அண்ணாமலை விசுவாசிகள். உண்மையிலேயே இபிஎஸ் பதறி போய் தான் இருக்கிறார்.
அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அவர் சிதறிக்கொண்டு தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். தொண்டர்கள் தான், அதிமுக தொண்டர்கள் தான் அவருக்கு பதிலடி தருவார்கள் என்பது விரைவில் வெளிச்சத்திற்கு வரும்.